السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகிலே ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகமாக இந்த மனித சமுதாயத்தினர்களை அல்லாஹ் உருவாக்கியிருக்கின்றான். இந்த மனித சமூகத்தை இவ்வாறு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதனுடைய நோக்கம் என்ன? இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அந்தந்த காலத்தில் அனுப்பப்படக்கூடிய நபிமார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி உயர்தரமான அல்லாஹ்வுடைய வெகுமதியை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டித்தான் இவ்வுலகிலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் கண்மணி நாயகம் காருண்ய நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையிலே தான் எங்களுக்கு ஈருலகிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மீதுள்ள உறுதியான நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே நல்லமல்கள், சாலிஹான அமல்கள் அவருடைய வாழ்க்கையிலே இணைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையோடு அவருடைய உலக வாழ்க்கை கழியுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு உயர்தரமான சுவர்க்கத்துடைய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், அஅதத்துல் இபாதிய ஸாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்லவர்கள் புரியக்கூடிய அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். மால ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிருக்காது, வலா உதுனு சமிஅத், எந்த காதும் கேட்டிருக்காது, வலா ஹத்தர அலா கல்வி பஷர், எந்த மனிதருடைய உள்ளத்திலும் ஊசலாட்டம் கூட ஏற்பட்டிருக்காது. அப்படியான உயர்ந்த வெகுமதியை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய வார்த்தையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அதுதான் உயர்தரமான சொர்க்க வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எமக்கு தேவை, உலக வாழ்க்கையிலே எமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேவை மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையிலே எம்முடைய இலட்சியமாகவும் அந்த சொர்க்கம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, நாம் உலகத்திலே சாப்பிடுகின்றோம், குடிக்கின்றோம், எமது அன்றாட வாழ்க்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரமும் அந்த வாழ்க்கை அமையுமாக இருந்தால் அது உயர்தரமான சுவர்க்கத்தை அடையக்கூடிய லட்சியமாக அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் 63 வருட கால வாழ்க்கையிலே மனிதன் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உலகத்திலே எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரியான வாழ்க்கையை காட்டி தந்தார்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அதனாலே தான் உலகத்திலே ஒரு சுருக்கமான ஒரு வாழ்க்கையை மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுபடுத்தி காட்டினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது இன்றைய காலத்திலும் இன்றைய நவீன காலத்துக்கும் ஒரு சவாலாக அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த விதமான தொழில்நுட்ப வசதிகள், மின்சார வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் இப்படியான ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவேதான் எமது வாழ்க்கையில் ஈமானோடு சாலிஹான அமலும் இணைய வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, 5 நேரம் தொழுகின்றோம், அது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுகின்றோம், திக்ர் ஓதுகின்றோம், ஸலவாத்து சொல்கின்றோம், ஏனைய 5 கடமைகளை நிறைவேற்றுகின்றோம். இவை மாத்திரமல்ல தீன் மார்க்கம் என்பதை அன்பார்ந்த கண்ணியமானவர்களே எல்லா வகையிலும்
குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், அந்நியவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய அஹ்லாக்கள் பண்புகள் எவ்வாறு வெளியாக வேண்டும் என்ற அழகான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதனாலே தான் ஈமானோடு சாலிஹான அமல் புரிந்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், ஆனால் அவனுக்கு அல்லாஹு தஆலா உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இன்னும் ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருந்தான், ஆனால் அவன் பாவம் செய்திருந்தான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்துக்கு ஏற்ப அவனை நரகத்தில் அல்லாஹு தஆலா போட்டெடுக்கின்றான். அன்பார்ந்த கண்ணியமானவர்கள், இப்படியான நேரத்திலே கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடிய மனிதன் அவன் யார் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே கடுகளவேனும் ஈமான் இருந்ததாக இருந்தால் அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து வெளியாக்கி அவனை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைவிக்கின்றான். இந்த விடயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தை போல 10 மடங்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இந்த உலகத்தை போல 10 மடங்கு. இந்த உலகம் எங்களுடைய கண்முன்னுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ விசாலமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விட 10 மடங்கு விசாலமான சொர்க்கங்களை, இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, எனவே தான் நாம் புரியக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சொர்க்கத்தை அடைவதற்கான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டியது இஹ்லாஸோடு நாங்கள் அந்த அமல்களை புரிவது. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உயர்தரமான கண்ணியமான சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்ந்து நாம் அனைவர்களும் மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.